ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவல் கம்யூனிகேஷன், மல்டிமீடியா, கிராஃபிக் டிசைன், அனிமேஷன், யூஐ, வீடியோ ப்ரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங் இப்படி இந்த இந்த ஃபீல்டை பற்றி நிறையா நம்ம இந்த சேனலில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு பேசிக்காக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த விஷயத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிறது ஸ்கில் டியூட்ஸ் கிரியேட்டிவ். நான் பூபதிராஜ். விஷுவல் கம்யூனிகேஷனும் நீங்கள் ஒரு லைஃப் ஒரு கேரியராக இதோட தான் என்னுடைய வாழ்க்கை போக போகுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா, இதில் பேசிக்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். அது ரொம்பவே முக்கியம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், மல்டிமீடியா, கிராஃபிக் டிசைன், யூஎக்ஸ், வீடியோ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அனிமேஷன், கேம் டிசைன் இப்படி உலகம் முழுக்க இது வந்து பரவி கிடக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபீல்டு. இந்த உலகத்தையே கட்டி ஆண்டுக்கு இருக்கிற இந்த ஃபீல்டு எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விதையில் இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து உருவாகுச்சு. அப்போ அந்த கம்யூனிகேஷனை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இந்த ஃபீல்டில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். டேரெக்டாக எடுத்தோடனே சாஃப்ட்வேருக்குள்ளேயோ டேரெக்டாக ஒரு கேமராவை தூக்கிட்டு போய் நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது உங்களுக்கு போக போகவே புரியும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்தே நான் கம்யூனிகேஷன் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். எக்கச்சக்க கிரகங்கள் இருக்குது, எக்கச்சக்க நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பில் தான் இயங்கிக்கு இருக்குது. சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து இயங்கிக்கு இருக்கோம். பூமி வந்து இயங்கிக்கு இருக்குது. ஸோ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஈர்ப்பு விசை நம்ம அந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் வச்சுக்கிறோம். ஸோ இப்படி ஹோல் யூனிவர்ஸுமே ஒரு கம்யூனிகேஷனில் தான் இயங்கி இருக்குது. பூமிக்குள்ளே இருக்கிற நம்ம மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் பாண்டில் தான் வந்து இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குங்க நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்? எதுக்குங்க வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்குகிட்ட கம்யூனிகேட் பண்ணுது? எதுக்குங்க மலை வந்து இந்த மண்ணோட கம்யூனிகேட் பண்ணுது? எதுக்குங்க பூமி வந்து சூரியனோட கம்யூனிகேட் பண்ணுது? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள், ஒரு கம்ப்யூட்டர் ரேமும் ஒரு ப்ராசஸரும் இணைந்து கம்யூனிகேஷன் பண்ணி தான் அந்த சிபியூவே ரன் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே ஏன் எல்லா விஷயங்களும் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம், ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஓகேயா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் நம்ம எல்லாருமே கம்யூனிகேஷன் பண்ணுறோம். நான் இப்போ உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அதனால் நீங்கள் யூடியூப் வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே இயங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் இருப்பாப்புல, ஒரு ரிசீவர் இருப்பாப்புல. இப்போது சென்டர்னால் யாருக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். சூரியன் பூமிக்கு கொடுக்க போகுது. அப்போ சூரியன் தான் சென்டர், பூமி தான் ரிசீவர். ஓகேயா? என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்க போகிறேன். ஓகேயா? மெசேஜ் அப்படின்னா நீ என்னை சுற்றி வரணும், நீ எங்கேயும் என்னை விட்டு போகக்கூடாது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேயா? எதன் மூலமாக கொடுக்க போகிறேன்னா, ஒரு சேனல் மூலமாக கொடுக்க போகிறேன். சேனல்னால் மீடியம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். இப்போ நீங்களும் நானும் எதுக்கு சூரியன் பூமியெல்லாம் போயிட்டு நம்மளை பற்றியே பேசுவோம். இப்போது நீங்கள் நானும் பேசிக்கிருக்கோம் இல்லையா? இப்போது நான் சென்டர், நீங்கள் ரிசீவர். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன்? இது ஒரு டுட்டோரியலை வந்து சொல்கிறேன். இந்த கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போது எது மூலமாக நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னா, ஒரு மீடியம், யூடியூப் சேனல், டெக்னாலஜி, யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? இப்போது நீங்கள் இதுக்கு வந்து ஒரு கமெண்ட்லேயோ ஒரு லைவ் சாட்லேயோ நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, வந்து ஒரு கமெண்ட் சொல்லுவீங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே? இதுதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு ரிசீவர் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும். அது எதன் மூலமாக அந்த மெசேஜ் போகுது அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இதுதான் ஒரு கம்யூனிகேஷன். இப்போ எந்த ஒரு மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் ஃபீட்பேக்குங்கிறது ஒரு கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம். அந்த ஃபீட்பேக் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய ஒர்க்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்.
அதனால் நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஏதோ ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணுறோம், ஒரு அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, தாராளமாக உங்கள் சோஷியல் மீடியா இன்றைக்கி எவ்வளோ பாப்புலராக இருக்குது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் வந்தால் இன்னமும் உங்களுக்கு அது வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். இதுதான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க. எதன் வழியாக நம்ம அனுப்ப போகிறோம் மெசேஜ் இருக்கும், மீடியம் இருக்கும், எதை அனுப்ப போகிறோம் அந்த மெசேஜ் இருக்கும். ஓகேயா? இந்த கம்யூனிகேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு இன்டர் பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். நான் மாத்திரம் தனியாக பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த குடும்பஸ்தன் படத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல, ஆனால் நான் பேசுனேன் குடும்பஸ்தன் படத்தில் கதவை பூட்டிட்டு தனியாக பேசுவேன்ல, அது வந்து இன்டர் ஆஃப் பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. தனக்கு தானே பேசுகிறது வந்து இன்டர் ஆஃப் பர்சனல் கம்யூனிகேஷன். 2 பேர் பேசுகிறது வந்து இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். 2 பேருக்கு மேலே ஒரு 3 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப்பாக பேசுகிறோம்னா குரூப் கம்யூனிகேஷன். ஒரு நிறுவனத்துக்குள்ளே நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன். ஒரு யூனிவர்சிட்டியோ, ஒரு காலேஜோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ இப்படி இருக்கும், ஒரு ஏஜென்சியோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் வேலை வைப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்குள்ளே மாத்திரம் பாஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாஸ் லைன் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறது, அது வந்து மாஸ் லைன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி. ஸோ அதை வந்து மாஸ் லைன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மாஸ் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம பார்த்துக்கிறக்க விஷுவல் கம்யூனிகேஷன், மல்டிமீடியா, கிராஃபிக் டிசைன், ஃபிலிம், வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், கேம், இது எல்லாமே வந்து மாஸ் கம்யூனிகேஷனில் தான் வரும். மாஸ் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் ஏரியா. ஸோ மாஸ் கம்யூனிகேஷனை நம்ம இந்த சேனல் ஃபுல்லாக நீங்கள் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறவங்க. அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைப்ஸ் பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அதுக்கடுத்து ஃபார்ம்னா வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷனுடைய வடிவங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கம்யூனிகேஷனுடைய வடிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்பல்னா என்னென்னா பேசுகிறது. நான் உங்கள்கிட்ட எப்படி பேசிக்கிறீங்கன்னா வீடியோ மூலமாக பேசுகிறேன், அதாவது வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறேன். இது வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வெர்பல் அப்படி கம்யூனிகேஷனுங்கிறது வந்து சைகை மொழியில் பேசுகிறது. மனிதன் முதல்ல இன்னொரு மனிதனோட ஆதி மனிதன் தொடர்பு கொள்வது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து மொழிகள் உருவாகலை, சைகை தான். இந்த சைகைக்கு இந்த அர்த்தம், இந்த சைகைக்கு இந்த அர்த்தம். ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை எடுத்தோடனேமா லாங்குவேஜில் ஃப்ளூயன்சியாக பேசுகிறது இல்லை, அது சைகை மூலமாக தான் பேச ஆரம்பிக்கும். நம்மளும் சைகை மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் வெர்பல் வந்து டெவலப் ஆகும். ஓகே, பிற்காலத்தில் வெர்பல் வந்து அந்த குழந்தை நல்லா பேசும். அதுக்கடுத்து தான் பேசின பிறகு தான் எழுதும். ஓகே, இதுதான் ஒரு வடிவங்கள்னு சொல்லுவோம். சைகை மூலமாக பேசுகிறது. சைகைக்கு நிறையா இருக்குது. இப்போ தம்ஸ் அப் காமிச்சோம்னா சூப்பர், நல்லது, சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட், இப்படிலாம் அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இப்படி கையை காமிச்சோம்னா பாய், ஹாய், இந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் வந்து வரும். அதுக்கடுத்து ரிட்டன் கம்யூனிகேஷன், எழுதுறது. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையான ரிட்டன்னா எழுதுகிற கம்யூனிகேஷன். அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிறது கண்ணால் பார்க்குறது தான் நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்குறது, ஒரு ட்ராயிங் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்குறது, ஒரு கிராஃபிக்கல் எலிமெண்ட் பார்க்குறது, ஒரு அனிமேஷன் பார்க்குறது, இதெல்லாமே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போயிடும். ஆடியோ வந்து இதில் வராது. ஆடியோ வந்துச்சுன்னா அது வெர்பலுக்கு போயிடும். ஸோ ஆடியோ கம்யூனிகேஷன், ரேடியோ, எல்லாமே வந்து ஆடியோ கம்யூனிகேஷன் போயிடும். பட் விஷுவல் கம்யூனிகேஷன் இப்போ நம்ம ஜென்ரலாக விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷனை தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்போ யூடியூப் பார்க்குறீங்கன்னா விஷுவலாகவும் பார்ப்பீங்க, ஆடியோவாகவும் கேட்பீங்க. கேமில் வர்றீங்கன்னா கேமுடைய மியூசிக் இருக்கும், படம் பார்க்குறீங்கன்னா படத்தோடைய ஆடியோ இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அதில் வந்து ஆடியோ விஷுவல் சேர்ந்தது ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இந்த அதர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்யூனிகேஷனுடைய நங்கூரம் அப்படின்னா என்னென்னா, நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு எதையோ ஒன்றா எதன் மூலமாகவோ சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன். இது நல்லா தெரிஞ்சுக்கும். நான் ஒரு படம் எடுக்க போகிறேன்னா யாருக்கு படம் எடுக்க போகிறேன், எதன் மூலமாக அந்த படத்தை நான் கொடுக்க போகிறேன், அந்த படம்ங்கிறது ஒரு மெசேஜ். ஓகே, அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இது ஞாபகம், இப்போ நான் ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ண போகிறேன்னா யாருக்கு கிராஃபிக் டிசைன் பண்ண போகிறேன், நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு கிராஃபிக் டிசைன் பண்ண போகிறேன். எதன் மூலமாக பண்ண போகிறேன்னா, நான் வந்து அவங்க நேம் கம்பெனியுடைய போர்டு, கடையுடைய போர்டில் அவங்களுக்கு வந்து மெசேஜ், என்ன மெசேஜ், காஃபி ஷாப், அவங்களுடைய லோகோ, அவங்க எங்கே இருக்காங்க, அந்த கடைக்கான போர்டு, இதுதான் வந்து மெசேஜ். எதன் மூலமாக பண்ண போகிறோமோ பிரிண்ட் மீடியம் மூலமாக நம்ம
அதை மக்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். யாருக்கு தெரியப்படுத்த போகிறோம்னா மக்களுக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தாலும் இந்த சென்டர், ரிசீவர், மெசேஜ், மீடியம் வந்து கண்டிப்பாக இருக்கும்.